ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஆமோ சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக நான்வெஜ் ரெசிபி இல்லைங்க. ஆமாங்க, இது பியூர் வெஜிடேரியன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சோயா கீமா தாங்க செய்ய போகிறோம். சோயா கீமா எப்படி செய்யலான்னு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரை வந்து அதில் சேர்த்து வேக விட போகிறோம். வெந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணியை வந்து நல்லா ஒட்டை பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டு பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தக்காளியும் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். காரம் வந்து கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நம்ம சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம சோயாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கையில் கூட பிச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போல் சீரக பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். இது கூட தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், நான் கரம் மசாலா சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆயில் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தேவையான அளவு ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் ஆயில் வந்து நான் நிறைய சேர்க்க மாட்டேன், குழந்தைங்க சாப்பிட்றன்றதுனால. இப்போ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் இந்த தண்ணி சேர்க்குறேன்னா, இந்த மசாலாலாம் நல்லா பிரண்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது பாருங்களேன், கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச சோயாவை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அதாவது மீல் மேக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கரை சேர்த்துட்டு நான் நல்லா வந்து வதக்கி விடுறேன். நீங்களும் வந்து இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் மிங்கிள் ஆகி அந்த தண்ணி எல்லாம் வந்து சோயா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு, கெட்டியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து மீல் மேக்கர் வச்சு சோயா கீமா அழகாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா பிரண்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், எல்லாமே வந்து அந்த மீல் மேக்கர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு. இப்போ வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாம் இது வந்து நான்வெஜ் ஐட்டம் கிடையாது, இது வந்து பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் பிடிக்காதவங்க இதை அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். சுட சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஆப்டான டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.